channel. Please subscribe to Madan Home channel. என்னோட வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடில் பெல் ஐக்கான் இருக்கும், அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி எஸ்எஸ்எல்சியில் யூனிட் 1ல் லெசன் லாஸ் ஆஃப் மோஷனுங்கிற லெசனில் பேஜ் நம்பர் 12ல் இருக்கிற தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அட் வாட் ஹைட் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த் தி ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி 1/4 ஆஃப் இட்ஸ் வேல்யூ ஆஸ் அட் தி எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை வந்து நல்லா ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண பார்க்கலாம். பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/4 ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி 1/4 ஆஃப் இட்ஸ் வேல்யூ ஆஃப் எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எர்த்த மாதிரியே ஒரு ஆப்ஜெக்டோட ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 1/4 4ல் ஒரு பங்காக இருந்துச்சுன்னா அப்போ எர்த்துலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எர்த்தோட சென்டர்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அது எப்படின்னா அதை வந்து டயக்ராம் மூலமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பாருங்கள், இதுதான் எர்த்துன்னு கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து அனதர் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, எர்த்து பக்கத்தில் இருக்குது. இது எம் அப்படிங்கிறது எர்த்தோட சென்டர், ஸ்மால் எம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டோட சென்டர். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுக்கிறோம். ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரேடியஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போது இந்த எர்த்தோட ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஜி டேஷ் அப்படின்னு வைங்க. அப்போ இதோட ஜியோட வேல்யூ எப்படி இருக்குது, 1/4 இருக்குது. எர்த்தில் இருந்து 4ல் ஒரு பங்கு தான் எப்படி இந்த ஆப்ஜெக்டோட கிராவிட்டி இருக்குது. ஓகேவா? இதுலேருந்து நம்ம எது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த். எர்த்தோட சென்டர்லேருந்து ஹைட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹச். அப்போது ஆர் ப்ளஸ் ஹச்னா இந்த எம்லேருந்து இந்த எம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ப்ளஸ் இதோட ஹைட். ஓகேவா? அதை வந்து ஹச் அப்படின்னு எடுத்துருக்கோம். இதை வந்து என்ன பண்ணுங்கள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இதோட இந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹச். ஓகே, பாருங்கள், இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த ஹச்சோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜியோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த ஒரே ஒரு க்ளூ மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஹச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ கிவன் என்ன இருக்குது, ஜி டேஷ் ஈக்குவல் டு g/4. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஃபார்முலானா ஸ்மால் ஜி ஈக்குவல் டு gm/r². ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் தி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் ஜி அண்ட் ஸ்மால் ஜி. இந்த இதிலேருந்து தான் என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இது எர்த்து, இது அனதர் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, எர்த்து மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. எர்த்தோட சென்டர் கேபிட்டல் எம், அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் வந்து ஸ்மால் எம் சொல்கிறோம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் தி ஆப்ஜெக்ட் இஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இதில் என்னென்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிருப்பீங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஸ்டேட் தட் the forces acting on the earth which force is directly proportional to product of their masses and inversely proportional to square of distance between them அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ்ன்னு சொல்லும்போது கேபிட்டல் எம் ஸ்மால் எம் அண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸ்கொயர் போடுறோம், ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். ஓகேவா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஃபார்மில் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர்² இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது நெக்ஸ்ட்டு நமக்கு எர்த்தோட ரேடியஸோட வேல்யூனா 6400 கிலோமீட்டர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைட் பை ஆர்² அப்படின்றது. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை நான் ஈக்குவல் டுவாக
கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன், அதுதான் என்ன கேபிட்டல் ஜின்னு போடுறேன். இந்த ப்ரொபோஷனாலிட்டிக்கு பதிலாக நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறோம், ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூ நிறைய இடத்துல வேரி ஆகிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு இதை டிபெண்ட் பண்ணி வரும். ஓகேவா? அப்போ கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லான்னு கன்சிடர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஸோட காமன் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இல்லை மாஸோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் அண்ட் ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் -2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனால் அப்போ ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லலாம், கிலோகிராம் எம்எஸ் -2 சொல்லலாம், ஆர் நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோன்னா நியூட்டன் சயின்டிஸ்ட்டு தான் நமக்கு ஃபோர்ஸை பற்றி பேசிக்காக உள்ள இல்லை, ஃபோர்ஸ்னால் என்ன, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா எப்படி பேசிக்காக ஒவ்வொன்றையா அவர் தான் நமக்கு கொடுத்துட்டே இருந்தார், அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவர் வந்து அப்டேட் பண்ணதுனால நம்ம இது என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸோட எஸ்ஐ நியூட்டன் அப்படின்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிலோகிராம் எம்எஸ் -2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, அவரோட நேம் வச்சு தான் வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட் எம்எஸ் -2 அப்படின்னு ஏன் சொல்கிறோம், ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா? இப்போ வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன சொல்கிறோம், ms -1 சொல்கிறோம். அதே மாதிரி டைமோட எஸ்ஐ யூனிட் என்னது செகண்ட்ஸ்னு எடுக்கிறோம். அப்போ ms -1 இந்த செகண்ட்ஸ் வந்து டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகும்போது என்னாகும், செகண்ட் -1 வரும். ஸோ ms -2 இதுதான் ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? அப்போது மாஸோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம், ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட் வந்து ms -2. இது எப்படி வந்துச்சு, ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கு ms -1, டைமுக்கு செகண்ட்ஸ். ஸோ ms இன்வர்ஸ் 2 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஆக்சிலரேஷனுக்கு. அப்போ இது எஸ்ஐ யூனிட் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா F ஈக்குவல் டு ME இதான் பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸுக்கு. இதை நம்ம எதனால் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த எஃப்க்கு பதிலாக நம்ம இதில் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது இது வந்து ஆக்சிலரேஷனா, இதில் நம்ம இந்த சம்மில் நம்ம ஓகே. இப்போ வந்து ஒரு பாலை வந்து நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த பால் வந்து டுவர்ட்ஸ் தி எர்த்தை பார்க்க தான் என்ன ஆகும், அது ஆக்சிலரேட் ஆகும். அப்படி தானே? அப்போ எது டியூ டு தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான். அப்படி தானே? அதனால தான் என்ன சொல்கிறோம், அந்த பால் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால டவுன்வர்ட் டைரக்ஷனில் என்ன ஆகுது, ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எடுத்து A ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கலாம். அந்த ஏக்கு பதிலாக ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ F ஈக்குவல் டு M இன்டு ஜி, இதை செகண்ட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எஃப்க்கு பதிலாக அந்த வேல்யூ என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் 2 in 1. ஸோ mg ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் M ஸ்மால் m பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வருதா. இதில் ஸ்மால் m ஸ்மால் mோட இது கேன்சல் ஆயிரும். ஸோ g ஈக்குவல் டு gm பை ஆர் ஸ்கொயர். இதுதான் என்னது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்மால் ஜியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்மால் ஜி கொடுத்துருந்தாலே இந்த ஃபார்முலா தான். அப்போ ஜி ஈக்குவல் டு எம் பை ஆர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் தி ஆப்ஜெக்ட், ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அண்ட் அதோட கான்ஸ்டன்ட் வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஜி, இதுதான். அதே மாதிரி இப்போ ஜியோட வேல்யூ வேணுமா என்ன பண்ணணும், கேபிட்டல் ஜி ஈக்குவல் டு ஸ்மால் ஜி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை எம். ஓகேவா? இது அப்படி இந்த சைடில் வரும்போது என்னாகும், ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல் ஆகும். ஓகேவா? இப்போ ஜியோட ஃபார்முலா எடுத்தாச்சு. நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே பாருங்கள், இப்போ ஃபார்முலா கொடுத்தாச்சு. ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி நான் வந்து அதோட ஹைட்டை வந்து ஆர் டேஷ் அப்படின்னு வச்சுருந்தோம். ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹச் அப்படின்னு போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது எர்த்தோட ரேடியஸ் அப்படின்னு தான் நம்ம இதில் எடுப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுப்போம். ஸோ ரெண்டையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச், ஜி டேஸ் ஈக்குவல் டு ஜி பை 4. அப்போ ஜியோட வேல்யூ கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த்து. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, ஜி இந்த ஜியோட வேல்யூ என்ன ஆகுது, ஜி டேஷாக மாறுது. அப்போ ஜி டேஷாக மாறும்போது தான் என்ன ஆகுது, அதோட எர்த்தோட கிராவிட்டிலேருந்து 4ல் 1 பங்காக மாறுது அந்த இன்னொரு ஆப்ஜெக்டோட கிராவிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜி டிவைட் பை ஜி டேஷ் அப்படின்னு போடுறேன். ஸோ இதால் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஹைட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி பை ஜி டேஷ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஜி டேஷ் இதை டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்,
நமக்கு gm/r' வரும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, அது ரெசிப்ரோக்கல் ஆகுது. ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கலாமா? ஸோ r'² டிவைட் பை G M. இந்த ரெண்டு வேல்யூ என்ன ஆயிடும், நமக்கு கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் வேல்யூவை மட்டும் எழுதுங்க. என்ன ஆகுது, r'² டிவைட் பை r², g/g'. ஸோ g/g' ஈக்குவல் டு இந்த r' பதிலாக நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒன்று கொடுத்துருந்தோமா, நம்ம ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி வச்சோமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ r' ஈக்குவல் டு r + h. ஸோ இந்த வேல்யூ போடுறோம், r + h ஹோல்² டிவைட் பை r². ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவும் ஸ்கொயர் தான், இதுவும் ஸ்கொயர் தான். ஸோ ஹோல் ஸ்கொயர் போடலாமா, r + h டிவைட் பை r தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு g டிவைட் பை இந்த g' பதிலாக என்ன போடுறேன், ஆல்ரெடி நமக்கு கிவனில் என்ன இருந்துச்சு, g/4. ஸோ g/4 போடுறேன். அப்போ g டிவைட் பை 4. இந்த 4 எங்கே தான் போடுவோம், நம்ம நியூமரேட்டருக்கு தான் வரும். ஸோ இன்ட்டு 4ன்னு போட்டுக்கலாமா, போட்டாச்சு. ஓகேவா? அப்போ இந்த g நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ 4 ஈக்குவல் டு r + h டிவைட் பை r தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அந்த 4 நம்ம எப்படி எழுதலாம், 2² அப்படின்னு எழுதிக்கலாமா? 2² ஈக்குவல் டு ரிமைனிங் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ஈக்குவல் டு r + h டிவைட் பை r அப்படின்னு இருக்கும். இது டினாமினேட்டரில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது என்ன ஆகும், இது டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன ஆகுது, 2 × r ஈக்குவல் டு r + h. h மட்டும் வச்சுக்கோங்க, r இந்த சைடில் கொண்டு வாங்க. என்ன ஆகும், 2r - r. 2r - r னா r. ஸோ h ஈக்குவல் டு r அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். எங்கே, இந்த ஃபார்முலாக்கு. இந்த ஃபார்முலா பாருங்கள், ஹைட் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த் r' ஈக்குவல் டு r + h. அப்போ ஹச்சோட வேல்யூ நமக்கு என்ன, ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹச்சோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா அந்த ஃபார்முலாவில். அப்போ r + r ஈக்குவல் டு 2r. அப்போது அதோட ஹைட் என்ன, 2r டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எர்த்தோட கிராவிட்டி மாதிரியே இன்னொரு ஆப்ஜெக்டோட கிராவிட்டி வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆர் இன்னொரு எர்த் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எர்த்த மாதிரி நிறைய பிளானட் இருக்குது அப்படி தானே. இப்போ அதோட கிராவிட்டி என்ன ஆகுது, 1/4 இருந்துச்சுன்னா அதோட எர்த்தோட சென்டரில் இருந்து அதோட ஹைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 2r டிஸ்டன்ஸில். அப்போ 2rனா என்ன மீனிங், எர்த்தோட ரேடியஸ் என்ன, r அப்படின்னு சொல்லுவோம். எர்த்தோட ரேடியஸும் r தான். ஓகேவா? எர்த்தோட ரேடியஸ் r, அதே மாதிரி அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்குள்ள டிஸ்டன்ஸே ஆர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ r' ஈக்குவல் டு 2r வந்துட்டா. ஸோ ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு அட் ட்வைஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அப்போ என்ன சொல்கிறாங்க, எர்த்தோட ரேடியஸ் மாதிரியே ட்வைஸாக இருக்குது. எப்படி, அந்த எர்த்துலேருந்து அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், எர்த்தோட சென்டர்லேருந்து அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, எர்த்தோட ரேடியஸ் மாதிரி ட்வைஸாக இதே மாதிரி. அப்போது அதோட டயாமீட்டர் லென்த்துக்கு எப்படி இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இருக்குது எர்த்தோட சென்டர்லேருந்து. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ பாருங்கள், இந்த கொஷின் வந்து ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு கிவனில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, கிராவிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. g' ஈக்குவல் டு g/4 × 1/4 அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா r' ஈக்குவல் டு ரேடியஸ் ப்ளஸ் எர்த்தோட ரேடியஸ் ப்ளஸ் ஹைட்டு தெரியும். ஹைட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜியோட ஃபார்முலா எழுதுகிறோம். எங்கே, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அதிலிருந்து எடுக்கிறோம். ஸோ g ஈக்குவல் டு gm/r² அப்படின்னு கிடைக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி g/g' போடுறேன். இது ஒரிஜினல் வேல்யூ 1/4 ஆனதுக்கப்புறம் உள்ள வேல்யூ. ஸோ g/g' ஈக்குவல் டு இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு இந்த ஹைட்டோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? இதில் இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ஃபார்ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஸ்மால் ஹச் கொண்டு வர முடியும். ஸோ h ஈக்குவல் டு r கிடைக்குது. இங்கே ஆறுங்கிற வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா r' ஹைட்டோட வேல்யூ 2r கிடைக்கும். ஓகேவா? ஈஸியான ப்ராப்ளம் தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் ஷார்ட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா, அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். ஸோ ப்ராப்ளம் வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துட்டு 2 டைம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.